அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சோம்பு போட்டு பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துருக்கோம். அதையும் இது உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அந்தளவுக்கு வதங்கினோன்னே நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்து அந்த ஆயிலே நல்லா அந்த கறியை வதக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தென் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினோடனே இப்போ சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இருக்குல்ல, அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்ச நேரம் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அடுத்தது சேர்த்துக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அந்த கறி வேகட்டும். நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா கறியை வேக வச்சுக்கோங்க. சைடில் நம்ம இதுக்கு தேவையான பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா பவுடர், அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பீஸ் ஏலக்காய், இது சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. கறி இந்தளவுக்கு சுண்டி வரணும், தண்ணியெலாம் சுண்டணும். கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம அந்த பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க 2 நிமிஷம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வரும். அதுக்கப்புறமா மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டிங்கன்னா பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.